சன் நியூஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2025ஆம் ஆண்டு முடிந்து 2026ஆம் ஆண்டு அடியெடுத்து வைக்கப் போகின்றோம். எல்லோருக்கும் உலகம் முழுவதும் மேஷத்திலிருந்து மீனம் வரை உள்ள ராசிக்காரர்கள், 27 நட்சத்திரக்காரர்கள், அஸ்வினி முதல் ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்கள் தங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள், இந்த வருடம் எப்படி இருக்கும், வேலை இருக்குமா, குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் இருக்குமா, வண்டி வாகனம் வாங்குவோமா, மனிதனுக்கு சிறிய சிறிய ஆசைகள் தான். வண்டி வாகனத்தில் சிலர் ஃப்ளைட் வாங்கலான்னு ஆசைப்படுவாங்க. ஆசைப்பட்டால் தான் நல்லது. ஆசைப்படு பாலகுமாரா என்ற ஒரு வார்த்தை எதற்கு? அப்துல் கலாம் என்ன சொன்னார்? எல்லாத்துலேயும் ஆசைப்பட வேண்டும். அதனால் இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுடைய நல்ல ஆசைகள் அனைத்தும் நிறைவேறுவதற்கு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றேன். இந்த வாய்ப்பை நல்கிய சன் நியூஸ் நிர்வாகத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2026ஆம் ஆண்டு மார்கழி மாதம் 17ஆம் நாள் வியாழக்கிழமை ரோகிணி நட்சத்திரத்தில் ரிஷபராசியில் பிரதோஷம் இருக்கக்கூடிய அற்புதமான நாளில் பிறந்தாலும் உலகத்தில் இதில் 2 விஷயங்கள் பார்க்க வேண்டும். சனி இந்த ஆண்டு முழுவதும் இல்லாமல் அடுத்த ஆண்டு வரை திருக்கணிதத்தின்படி மீனம் என்ற குரு வீட்டில் நிற்கக்கூடிய காலகட்டம். ராகு இந்த ஆண்டு முழுவதும் கும்பத்தில் இருப்பதும், கேது இந்த ஆண்டு முழுவதும் சிம்மத்தில் இருப்பதும், குருவானவர் ஜூன் மாதம் வரைக்கும் மிதுனத்திலும், பிறகு இந்த ஆண்டு முழுவதும் கடகத்திலும் உச்சம் பெறுகிறார். இதெல்லாம் பேசிக்காக இருக்கக்கூடிய வருட கிரகங்கள் வைத்து சொல்லக்கூடிய விஷயம். அதே போல் சூரிய கிரகங்கள் மற்ற செவ்வாய் எல்லாம் வைத்து இந்த பலன்கள். தங்கம் விலை கண்டிப்பாக எதிர்பார்க்காத உயர்ந்து கொண்டே தான் போகும். நிறைய கண்டுபிடிப்புகள் உலகத்தை மறல செய்யும். பெரும் பெரும் வியாதிகளுக்கு, மெயினாக கிட்னிக்கும், மூளைக்கும், கேன்சர்களுக்கும், இதயத்திற்கும், இந்த பெருவியாதிகள் என்று சொல்வார்கள். நடக்க முடியாதவர்களெல்லாம் முதுகு தண்டுவிட பாதிப்பு இல்லைன்னா விபத்தில், அவர்களுக்கெல்லாம் நடக்கக்கூடிய அளவுக்கு மருத்துவத்தில் புரட்சிகள் கிடக்கு. குழந்தைங்களில் ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கிறாங்க. குழந்தைங்களுக்கு 1000 பிரச்சனையோடு பிறக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் மருத்துவ புரட்சிகள் நடக்குமா இந்த ஆண்டு. கேன்சர்களுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் எளிய முறையில் கண்டுபிடிச்சிடுவாங்க. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி தான் உலகத்தை பயமுறுத்துமா. டெய்லி அப்கிரேட் பண்ணிக்காமல் போனீங்கன்னு வச்சுங்க. ஏன்னா சனி குரு வீட்டில் இருக்கிறதுனால ஜூன்லேருந்து குரு பார்வை வேறு ஒரு வருஷத்துக்கு ஜம்முன்னு படும். ஃபுல் ஃப்ளெட்ஜ் தீவிரவாத அச்சுறுத்தல்கள் கண்டிப்பாக இருக்கும். போர் மேகங்கள் இருக்கும். பெரிய லீடருங்களுக்கு உயிருக்கு கண்டம் இருக்கும். அது நம்மளுடைய பிரதமர், நம்மளுடைய உள்துறை மந்திரி அப்படியெல்லாம் பார்க்காது. பிரதமர்லேருந்து முதல்வர் வரைக்கும், கவர்னர் வரைக்கும், போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வரைக்கும், மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் வரைக்கும், நேவல் ஆஃபீஸர்ஸ் வரைக்கும், ஏர்ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் வரைக்கும், முப்படையிலும் சரி, பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் தனியாக போகின்ற சமயத்தில் கவனம், குடும்பத்தாருடன் போகின்ற சமயத்தில் கவனம். ஏன்னா எல்லாமே ஈஸியாக டார்கெட் செய்யக்கூடிய அளவுக்கு வெப்பன்ஸ் டெவலப்மெண்ட் இருக்குமா. ட்ரோன் உலகத்தில் புரட்டி போடுமா. ட்ரோனால் பெரிய மாற்றங்கள், அதே சமயம் ட்ரோனால் பயமுறுத்தக்கூடிய மாற்றங்கள், போர் மேகங்கள் கண்டிப்பாக இருக்குமா. ஆயிலை கொண்டு, பெட்ரோலியத்தை கொண்டு பிழைக்கக்கூடிய நாடுகள் எல்லாத்துக்குமே துபாய் தான் முன்மாதிரியாக கொண்டு அவர்கள் நாட்டிலும் டூரிஸ்ட்டு மற்றும் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டிங் செய்யக்கூடிய பிஸ்னஸ் சென்டராக மாற்றுவதற்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பெட்ரோலியம் நாடுகளும் மாறுவார்கள். இந்த வருஷத்துலேருந்து மாறியே தீர்வார்கள். ஆனால் பெட்ரோலியம் எல்லாம் கஷ்டம். இந்தியாவிலும் உலகத்திலும் நிறைய கனிமங்கள் கிடைக்குமா. தங்க சுரங்கங்கள், வைர சுரங்கங்கள், அதோட விலை அதிகமாக இருக்கக்கூடிய கனிம சுரங்கள்லாம் கிடைக்குமா.
கடலெல்லாம் இந்தியாவில் நிறைய கடல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கனிமங்களை வாரி வழங்குமா. அதே போல் கடல் சார்ந்த ஏரியாலெல்லாம் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா பாலைவன பகுதியிலெல்லாம் நிறைய கனிமங்கள் மற்ற விஷயங்கள்லாம் கண்டுபிடிப்பார்கள். ரேரஸ்ட் ரேர் என்று சொல்லக்கூடிய கனிமங்கள்லாம் கிடைக்கும். இதெல்லாம் உள்ளுக்குள்ளே இருந்து குருவால் எல்லாமே சனியால் கொண்டு வரப்படுமா. சாதாரணமாக ஏழை நாடுகள், ட்ரை நாடுகள், எங்கெல்லாம் மழை வரலையோ அந்த நாடுகள், விவசாயத்துக்கே தகுதியற்ற பூமிகள்லாம் திடீர்னு புகழை பெறுமா. அந்த ஊரெல்லாம் திடீர்னு செழிப்பாகி ஏழைகள் பணக்காரர்கள் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கும். கடல் கடந்த நாடுகளிலெல்லாம் பெரிய யுத்த பூமிகளாக இருக்குமா. பிரளயம் ஏற்படுமா. இயற்கையால் பாதிப்பு, வெள்ளத்தால் பாதிப்பு, நிலநடுக்கத்தால் பாதிப்பு, தீயால் பாதிப்பு, பஞ்சபூத சேஷ்டைகள், காற்றால் பாதிப்பு, இதெல்லாம் ரொம்ப சேஷ்டை பண்ணுமா. நீங்கள் நினைக்காத அளவுக்கு சேஷ்டை வருமா. உலகத்தில் புரட்டி போடுமா. இமயமலை பகுதி சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளுக்கெல்லாம் இந்தியாவும் இருக்குது. அதில் பெரிய சேதங்கள் ஏற்படுமா. மலை சரிவுகள், மலைகள் பொழக்கக்கூடிய அமைப்புகள், ஸ்ரீலங்கா திருப்பி பாதிப்பது, நேபாள் பாதிப்பது, பங்களாதேஷில் பெரிய பிரச்சனைகள் ஏற்படுவது, பாகிஸ்தான் பெரும் பாதிப்புகள் ஏற்படும். நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஏற்படும். உள்நாட்டு போரெல்லாம் வருமா. இந்தியாவிலும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டுமா. ஏன்னா உலகத்துக்கு என்ன இந்தியாவும் அதில் தானே இருக்குது. இந்தியானா ஸ்பெஷலாக அரசியல் கிரசியல்லாம் அடுத்தது. நமக்கு ஜோதிடம் முக்கியம், பஞ்சாங்கத்தின் குறிப்புகள் முக்கியம். பெரும் தலைவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுமா. பயணங்கள்லாம் குறைச்சிக்கணும், சேஃப்டியாக தான் இருக்கணும். ஆட்சி கவிழ்ப்புகள் ஏற்படுவது, கூட்டணி ஆட்சிகள் வருவது, ஏற்கனவே ஆட்சியாளர்களாக இருந்தவர்களுக்கு நிறைய கீதிப்புகள் வந்தாலும், ஆனால் ஆட்சியாளர்களுக்கு தான் அரசியலில் தேர்தல் நடக்கக்கூடிய காலத்தில் அவர்களுக்கு தான் நிறைய ஏர்முகம் காட்டுவதெல்லாம் பஞ்சாங்கம். நான் எந்த கட்சி வேண்டுமானாலும் இருக்கலாம், நான் எந்த சேனலில் வேண்டுமானாலும் பேசலாம். பஞ்சாங்கத்தினுடைய அமைப்பு இதெல்லாம் காணப்படும். மருத்துவத்தில் அதே போல், நிலம் விஷயத்தில், வெளிநாடுகளில் வேலை இருக்கக்கூடியவர்கள், வெளிநாட்டில் செட்டில் ஆனவர்கள்லாம் கொஞ்சம் எல்லாத்தையும் எது நல்ல நேரத்தில் விற்கிறதெல்லாம் விற்று இந்தியாவிலோ அல்லது உங்களுக்கு பிடித்த துபாயிலையோ சிங்கப்பூர்லேயோ பாதுகாப்பாக இருக்கக்கூடிய, உலகத்தில் எனக்கு தெரியாத நிறைய நாடுகள் இருக்கும், பாதுகாப்பாக உங்கள் பணத்திற்கும் உடைமைக்கும் உயிருக்கும் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய, சட்டத்திட்டத்தை மதிக்கக்கூடிய நாடுகளிலெல்லாம் முதலீடு செய்து போய் செட்டில் ஆகிறது சேஃபாக. நான் அமெரிக்காவில் இருக்கேன், லண்டனில் இருக்கேன், ஃப்ரான்ஸில் இருக்கேன், ஜெர்மனியில் இருக்கேன், இங்கெல்லாம் பாதுகாப்பு இருக்காது. இப்போது உடைமைகளுக்கே பிரச்சனை ஆகிடும். கனடாவில் இருக்கேன், நிறைய பாதிப்புகள் ஏற்படுமா. அச்சுறுத்தல்கள், ராபரி, உள்ளே கற்பழிப்பு, சட்டமெல்லாம் எதுவுமே செல்லாத அளவுக்கு ஆகிடுமா. ஏன்னா அதிபர்கள் அது போல் தவறு செய்வார்கள். விஞ்ஞானத்தின் வளர்ச்சி சொல்லிட்டேன். அதே போல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய மீடியா டெக்னாலஜியெல்லாம் வளரும்ன்ட்டேன். மீடியாவிலலாம் வேறு லெவல் இருக்கும். ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டா, சோஷியல் மீடியாலாம் வேறு அப்கிரேட் ஆகிடும். போட்டுக்கின்னு புதிய கண்டுபிடிப்புகள் இளைஞர்கள் கண்டுபிடிப்பார்கள். தமிழ்நாட்டு இளைஞர்கள் உலகத்தில் நிறைய பேர் பில்லியனர் ஆகிடுவாங்க. ஆச்சரியமாக இருக்கும். அவர்களுடைய கண்டுபிடிப்பு பெருசாக இருக்கும். இந்தியர்கள் நிறைய உலகத்தில் ஜாம்பவானங்கள் ஆகும். அம்பானிலாம் ஓவர்லுக், அதானியெல்லாம் ஓவர்லுக் பண்ணி ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று கண்டுபிடிக்கக்கூடிய சாஃப்ட்வேர் பெரிய லெவலுக்கு அவர்களை குபேரர்களாக்கும். நிறைய வறண்ட பிரதேசம்லாம் நிறைய பேர் வாங்கி அதிலே செழிப்பான நாடுகளை ஆக்கிடுவாங்களாம். தனியாகவே இண்டிவிஜுவல் தீவுகள் மாதிரி. இதெல்லாம் அடுத்த பிஸ்னஸாக போகுமா. நேச்சுரலாக எல்லாமே செட் பண்ணுறது. அதுபோல் குட்டி இந்தியாவிலே நிறைய பார்க்கலாமா. ப்ரைவேட்டைசேஷன், நிறைய முன்னேற்றங்கள்லாம் எதுவாக இருந்தாலும் வேலை வாய்ப்பில் நிறைய பாதிப்பு இருக்கும். அதனால் 2026ஆம் ஆண்டு வேலையில் இருப்பவர்கள்லாம் இன்னொரு தொழிலில் இப்போவே முதலீடு செய்வது, தொழிலில் இன்ட்ரெஸ்ட் செய்வது, தொழில் கற்றுக்கொள்வது, நிறைய ஃப்ரான்ச்சைஸ் ஆரம்பிப்பது,
நிறைய நீங்கள் தான் பண்ணணும். அதெல்லாம் நீங்கள் தான் டெவலப் பண்ணணும். பண்ணிங்க தான் நல்லாயிருக்கும். பண்ணலன்னா சரியாக வராது. அதே போல் நிறைய மங்கள நிகழ்வுகள், நிறைய கோயில் திருப்பணிகள், அதே சமயம் பெருமையான கோயில்களில் ஆபத்துகள், கூட்டம் இருக்கக்கூடிய இடத்தில் இன்னும் கோயில்கள்லாம் இன்னும் வர பண்ணாமல் பணத்துக்காக எல்லாம் இல்லாமல், குறிப்பாக தென்னிந்தியாவில் நிறைய சிஸ்டமேட்டிக் பண்ண வேண்டியது. கோயில்களை சுற்றி பாதுகாப்பு, கோயில்களை சுற்றி எல்லாத்தையும் இல்லீகலாக இருக்கிறதெல்லாம் அகற்றி மக்களுக்கு ஃப்ரீடம் பண்ணுறது. திருவண்ணாமலை தான் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இப்போவே நான் ஏற்கனவே திருப்பதி போல் வரும்னு சொல்லிட்டு இருக்கேன். அது இப்போ உங்களுக்கு தெரியும், திருப்பதியோட பவர் ஆகிடுச்சு. ஆனால் அந்த சிஸ்டம் சரியாக இல்லாதனால அது நமக்கு தெரியாமல் இருக்கிறது. ஸோ ஆக மொத்தத்தில் இதுபோல் நிறைய விஷயங்கள் காணப்படுவதும், மழை வெள்ளமெல்லாம் திருப்பி வந்துக்கினே தான் இருக்கும். ஏன்னா இந்த ஆண்டு பஞ்சாங்கத்தினுடைய அமைப்பு அப்படி. உயிர்கண்டங்கள் தலைவர்களால் ஏற்பட்ட ஏதாவது குறைவாக இருந்தால் பிரச்சனை தான். நிறைய ப்ராப்ளம் ஏற்படும். சட்டத்துக்கு உட்பட்டு நிறைய விஷயங்கள், அவரவர் மத வழக்கப்படி பிரார்த்தனைகள், இதெல்லாம் தான் நம்மளை காப்பாற்றும். ஸோ இதுவும் கடந்து போகும்போது உலகம் பல அழிவுகளை பார்த்து தான் இந்த உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதே போல் பல கண்டுபிடிப்புகளை பார்த்து கொண்டு தான் இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. ஆட்டோமொபைல் டெவலப்மெண்ட், ஏரோஸ்பேஸ் என்று சொல்லக்கூடிய விண்வெளி டெவலப்மெண்ட், இதெல்லாம் உங்களுக்கு வேறு அளவுக்கு பிரமிப்பு தான். அந்த ஜீபூம்பா பெரிய ஹாலிவுட் படத்தில் காட்டுற மாதிரி தான். அந்த காலத்தில் மாயாஜாலாவில் கண்ட மாதிரி தான் ஒன்று ஒன்றும் எளிமைப்படுத்தப்படும். ஸோ நிறைய டெவலப்மெண்ட், புது இண்டஸ்ட்ரீஸ், நிறைய எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள். படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் பெரும் பணக்காரர்கள். பெண்களுக்கு நிறைய அந்த 33% எல்லா இடத்துலையும் வரும். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் இப்போ எல்லாத்துலேயும் ரூலராக இருக்க போகிறீங்க. நீதித்துறை, அந்த துறை, இந்த துறை, எல்லா துறையிலும் பெண்கள். ஏன்னா அது ஏற்கனவே 3 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கிறது, 4 வருஷமாக. குரு உச்சம் பெறக்கூடிய சமயத்தில் பெண்களுக்கு எல்லாமே செஞ்சுட்டு போவார். பாதுகாப்பு சட்டங்கள், உலகத்தில் நிறைய பெண் அதிபர்கள் வருவது, இந்தியாவில் பெரிய பொறுப்புகளுக்கெல்லாம், அதே போல் பெரும் பெரும் சிஓக்கள், மைக்ரோசாஃப்ட், அதுபோல் பெரிய பெரிய சிஓக்களுக்கெல்லாம் பெண்கள் வருவது, கூகுளுக்கு இது போல் நிறுவனத்திற்கெல்லாம் பெண்கள் வருவது, மகேந்திரா போன்ற நிறுவனத்திற்கெல்லாம் அதுபோல் ஒரு எக்ஸாம்பிள்ஸ். உடனே மகேந்திராவுக்கு வரலன்னு மெசேஜ் போடாது. ஸோ இது போல் உங்களுக்கெல்லாம் பெண்களுக்கு அதிகமான டெவலப்மெண்ட், பெண் அரசியல்வாதிகள் நிறைய வருவதெல்லாம் இந்த உலகத்தில் ஏற்படும். 2026ஆம் ஆண்டு மிக்சடாக இருக்கும். வளர்ச்சியில் டெக்னாலஜி வளர்ச்சி, கனிமங்கள் வளர்ச்சி, தங்கத்தின் வளர்ச்சி, மருத்துவத்தில் புரட்சியெல்லாம் ஏற்படும். அதே போல் ஒவ்வொருத்தர் கவனமாக இல்லை என்றால் வேலைவாய்ப்புகளில் பெரும் பாதிப்புகள், இந்த நாட்டுடைய சட்டத்திட்டங்கள்லாம் கடுமையாக்குவதனால் நிறைய பாதிப்புகள், இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் கொண்டால் போதும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.